பொழுது அப்பா எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி ஒரு உணர்வுள்ள ஆத்துமாக்களை இந்த இடத்துல எங்களை நிற்க வைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா. நான் நிற்பதற்கு எவ்வளவு வேணும் தகுதி அல்ல ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் நிற்பதற்கு ஆண்டவரே கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. இரத்தத்தினால எங்களை கழுவி ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. சபைக்குள்ள நிற்பது ஆண்டவரே எவ்வளவு ஒரு பெரிய குழுவையாய் காணப்படுகிறது ஆண்டவரே. அப்பா அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் ஆண்டவரே சபைக்குள்ளாக போக முடியாதபடி ஆண்டவரே வெளியே இருக்க ஆண்டவரே உங்களை துதித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்களோ வாக்கியவான்கள் ஆண்டவரே உண்மை முகமுகமாய் ஆண்டவரே நாங்கள் தரிசித்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே இது எங்களோடு கூட இருக்கிறீர் ஆச்சா. நாங்கள் எவ்வளவு பாக்கியமுள்ளவர்களாய் ஆண்டவரே உண்மை துதிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். காலைகளில் அவரை இன்னும் அதிகமாய் அவரை துதிக்க போகிறோம். ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. ஜீவனை கொடுத்திருக்கிறார். சொத்து சொகம் வீடு வாசல் அல்ல பணம் அல்ல தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா. அநேக இடங்கள் அநேக ஆபத்துகள் அநேக விதமான இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்முடைய தேசத்தை சென்னையை அம்பத்தூரை இந்த பகுதி சரஸ்வதி நகரை தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவர் நம் அருகிலே இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் அவரும் நம் அருகிலே இருக்கிறார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தண்ணீரை ரத்தமாக மாற்றின தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண்பித்த தேவன் நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய அதிசயம். இந்த இடத்துல எந்த ஒரு இயற்கை சீக்கிரங்களும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை நினைத்ததில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நாம் நினைத்து அதை நாம் நன்றியோடு கூட துதிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு
என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 22ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். யோபுடைய சிநேகிதர்கள் யோபோடு சில காரியங்களை அவனுக்கு ஆலோசனையாக கொடுக்குற காரியம். கடந்த காலங்களில் நம்ம யோபை பற்றி நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நம்ம அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நமக்கு இதில் என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது என்று தான் இந்த வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். அம்மாவில்லையா, வேதம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருந்தாலும் இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நம்ம அதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 22ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து வாசிக்க போகலாம். சரியா? நீ அவரோடு பழகி சமாதானமாக இரும் என்று சொல்லுவோம். அப்போ நம்ம ஆண்டவரோடு எப்படி இருக்க வேணுமா? பழகி. அதுதான் மிக முக்கியம். ஆண்டவரோடு எப்படி இருக்கணும்? ஒரு ரிலேஷன்ஷிப். பாருங்கள், இந்த சங்கீதத்துக்கும் இதுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது. அம்மாவே இல்லையா? சங்கீத பகுதியில் வாசித்தது போல தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நமக்கு அதிகாரமெல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்போ யோபுடைய சிநேகிதர் சொல்லுகிறார், நீர் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு எப்படி உண்மையாய் பழக வேண்டும். ஆண்டவரோடு எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் கொஞ்சமேனும் என்ன இருக்கக்கூடாது? நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலும் அந்த சந்தேகம் தான் பெருசா பூகம்பம் மாதிரி வந்துடும். ஆமாவே இல்லையா? ஆகவே தான் சொல்றாரு, நீ அவரோடு என்ன செய்ய வேண்டும்? பழகி. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாங்க ஆண்டவரோடு பழக வேண்டும். எப்படி பழக வேண்டும்? உண்மையாய் பழக வேண்டும். ஒருத்தரிடத்துல நம்ம பழகிற நேரம் எப்படி பழகணும்? ஏதோ ஒன்றுக்காக நம்ம பழகக்கூடாது. அவங்களிடத்துல நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இல்லது அவங்ககிட்ட பழகிறதுனால நமக்கு எதுவும் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்துலையும் அப்படி தான். இப்போ வர்ற நீங்கள் தேவைகளோடு இதுக்கு இங்கே போகிறதுனால நமக்கு என்னது? நமக்கு இது சந்திக்கப்படும் நினைக்கக்கூடாது. ஆல்ரெடி ஆண்டவர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதன் காலத்தில் அவைகளை அவர் செய்து கொண்டே தான் இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆமாவே இல்லையா? ஆண்டவரை தேடினாலும் தேடாட்டியும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எப்படி இருக்கிறாங்க? அவர் சாயலாக படைத்தபடினால அவர் எல்லாரையும் என்ன செய்கிறாரு? காகங்களையும் போஷிக்கிறார், ஆமை பறவைகளையும் போஷிக்கிறார், இயற்கையை போஷிக்கிறார், எல்லாவற்றையும் எது சரி போஷிக்காமல் இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? அவரோடு எப்படி இருக்கணும்? நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இந்த கால வேளையிலே ஆண்டவருக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. நடக்குமோ நடக்காது. மனுஷர் மேல் நம்ம சந்தேகப்படலாம். ஏன்னா மனிதர்கள் படிப்பட்டாங்க. தேவன் இன்னைக்கு சங்கீத பகுதியை வாசித்து அதோடு கூட நம்ம என்ன செய்யணும்? இதை லிங்க் பண்ணுற நேரம் சொல்றாரு, நீர் அவரோடு பழகி சமாதானமாக இருங்க. ஆண்டவரோடு நீங்க எப்படி இருக்கணுமா? சமாதானம்னா என்னது? நல்ல உறவாக இருக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஏதோ ஒன்றுக்காக அழுது புலம்புகிற விசுவாச பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்? அவரோடு எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். பெற்றோர்கள், பிள்ளைகள், குடும்பங்கள், உறவுகள் நம்ம எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா அவர் சமாதானத்தின்காரராக இருக்கிறார். ஆகவே அவரிடத்துல நம்ம பழகிறது எப்படி இருக்கணும் கேட்டால் உண்மையாய் பழகணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? அவரோடு எப்படி இருக்கணும்? ஏதோ ஒரு வகையில் என்னது? இப்போ யோபுட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையில் அவன் உள்ளத்தில் எங்கோ ஒரு இடத்துல என்ன இருந்திருக்கும்? கசப்போடு இருந்திருக்கும். ஆண்டவரை ஆனாலும் வெளிக்காட்டிக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் முழு வேதத்தை வாசிங்கன்னா யோபு புத்தகத்தில் அநேக இடங்களில் யோபும் சில வார்த்தைகளை சொல்லுகிறதை குறித்து பார்க்குறோம். இப்போ யாரோ நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறாங்க, நம்மளுடைய பிரச்சனையை பற்றி பேசலை. அப்போ நாமும் பேசிக்கொண்டே இருக்கணும். எப்படியாச்சும் ஒரு சில வார்த்தைகள் என்ன செய்யும்? வந்துடும். ஆமாவே இல்லையா? ஸோ அந்த மாதிரியாக அவர் சொல்கிறார், நீ முதலாவது அவரோட என்ன செய்யணும்? நெருங்கி பழக வேண்டும், உண்மையாய் பழக வேண்டும். அப்போ நமக்கும் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு காலையில் பரிசுத்தாவே என்ன சொல்ல, நீங்கள் என்ன செய்யணும்? அவரோட நெருங்கி பழகணும், உண்மையாக பழகணும். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்படி சமாதானமாக இருப்பீங்க. அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? அதனால உமக்கு நன்மை உண்டாகும். அவரோடு பழகி அவரோடு சமாதானமாக இருந்தால் நமக்கு என்ன உண்டாகும்? அப்போ நன்மை உண்டாவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவரோடு எப்படி இருக்கணும்? நேசமாக இருக்கணும், அன்பாக இருக்க வேண்டும். அவன் அப்படின்னா எப்படி நேசமாக எப்படி அன்பாக இருப்பீங்க? அவருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? தினந்தோறும் வாசிக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? அப்போ தான் என்னது? அவரோடு நம்ம அனுபவம். அப்போ அவர் நம்மளோடு பேசுவார் இல்லையா? அப்போ நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ ஜெபிக்கிற நேரம் என்ன செய்யணும்? நாம் அவரோடு பேசுகிறோம். வசனம் அவர் நம்மளோட. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும். ஆவிக்குரிய சபைக்கு வருக. அதுதான் சொல்கிறார், நீங்கள் பழகி. அப்போ என்ன செய்யலை? நீங்கள் ஆண்டவரோடு பழகலை அப்படின்னா என்னது? ஒன் சைட். நம்ம இந்த ஜெபம் மட்டும் பண்ணிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. ஜெபத்துக்கு பதில் எங்கே இருக்கிறது? வார்த்தையில் இருக்கிறது. அப்போ வார்த்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்?
பாருங்க காலையிலேருந்து சங்கீதம் வாசிக்கிறேன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவே எனக்கு பிரசங்கமாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அது உங்களுக்கு அவ்வளோ ரகசியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அம்மாவில்லை. ஆகவே 2வது சொல்லுகிறார், அதனால் நமக்கு நன்மை தான் வரும். ஆண்டவரோடு பழகிறதுனால உனக்கு என்னது? தீமை வராது. அவரோடு நீ சமாதானம் இருந்தால் உனக்கு என்ன வராது? பிரச்சனைகள் வராது. ஆமாம் இல்லையா? முதல் அவரோட சமாதானம் இருந்தாலே அப்புறம் வீட்டில் சமாதானம் இருக்கலாம். கணவனோட, மனைவியோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, உறவுகளோட என்ன செய்யலாம்? சமாதானமாக இருக்கலாம். அவரோடய சமாதானம் இல்லாமல் இருந்தால் அப்படின்னா என்னது? சபைக்கு வராமல் சத்தியத்தை கேட்காம அப்படி இருந்தால் அப்போ நம்ம வேறு வெரைட்டி வேறு வழியில் தானே போய்கிட்டே இருப்போம். ஸோ அதனால அது சொல்கிறேன். ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனங்களை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ளணும். நல்லதோ கெட்டதோ என்ன செய்ய வேண்டும்? எப்பயுமே வேதத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஆசீர்வாதத்தையே தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது, கிருபையே தேடிக்கொண்டிருக்கக்கூடாது. எச்சரிப்பும் இருக்கிறது. இப்போ நீதிமொழிகள் வாசித்தா என்ன இருக்கும்? பயங்கர எச்சரிப்பு இருக்கும். ஆனால் நம்ம சங்கீதத்திலே நம்ம என்ன செஞ்சிடுவோம்? தாலாட்டு பாடி அப்படியே முடிச்சிடுவோம். அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், என்னை கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் தள்ளுவாருன்னு, புல்லுள்ள இடங்களில் கொண்டு போயிட்டு இதே சொல்லிகிட்டே இருப்பேன் ஒழிய அதுலேயும் சில ரகசியங்கள்லாம் இருக்குது. சில காரியங்கள்னு சொல்கிற நீதிமொழிகள் எடுத்து வாசிட்டேன்னு. அப்போ முதல் அதிகாரத்தில் கடைசி இதில் அவர் சொல்லுகிறார், எச்சரிக்கிறார், என்னை நீங்கள் உங்கள் மாதிரி என்னை நினைக்காதீங்கன்னு, நான் பயங்கரமான ஆள் சொல்லிட்டு. ஆகவே சொல்கிறார், அவர் வாய் நின்று பிறக்கும் வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டின்படி என்னது? பிரமாணங்கள், கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம என்ன செய்யணும்? அது வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இந்த இடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களுக்கு சில கசப்பாக இருக்கும், சிலருக்கு சில நேரங்களில் யோசனையாக இருக்கும். என்னடாக ஒரு நாள் தான் வாரம், வர்ற நேரத்தில் என்ன செய்யணும்? காலைகளில் சொன்னது போல் வர்றோம், வந்தாலும் இங்கே வந்தாலும் என்னது இப்படியே இந்த மாதிரியான அல்ல. அப்போ இங்கே வர்ற நேரம் நம்ம என்ன செய்யணும்? புடமிடப்படுகிறோம். சரியா? அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஆமாம், நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? சிச்சை என்று சொல்லக்கூடிய பொழுது அவன் பிள்ளைகள் எதுக்காக பெற்றோர்கள் சிச்சை செய்கிறாங்க, கோவப்படுத்துகிறாங்க, எதனால அவங்கள பேசுகிறாங்க, எதனால கோபமாகறாங்க சொல்லுங்க பாப்போம். அந்த பிள்ளைகள் சரியான வழியில் வர வேண்டும் சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? ஆனால் அதுவே பழக்கத்துக்கு வச்சுக்கொள்ளக்கூடாது. எபேசியர் சொல்லப்படும் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்துச்சுன்னா நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. எதுவுமே வச்சுக்கிறேன் உனக்கு அப்படின்ட்டு. ஆகவே வாசிங்களேன், வார்த்தை எப்படி சொல்லுது? அவர் வாயிலிருந்து உண்டாக கடவுது. ஆமா இல்லையா? அப்ப அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அப்ப இந்த இடத்துல இருந்து வருகிற வார்த்தை என்னது? ஆமை வாய் மூலமாக உங்களுக்கு என்ன சொல்கிறார்? அறிக்கை செய்கிறார். ஆமா இல்லையா? ஏதோ அசரீதியாக அல்ல. சத்தம் எங்கிருந்து வருகிறது? ஆமை நீங்க மத்திய அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மலை பிரசங்கத்தில் என்ன சொல்லப்படும்? அவர் அங்கே அமர்ந்து அவர்களோடு என்ன செய்கிறார்? பேச தொடங்கினார். அப்போ தான் சொல்கிறார், உங்கள் காதுகள் எல்லாம் என்ன செய்யணும்? காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. அப்போ காதையும் நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், காதையும் நம்ம என்ன செய்யணும்? நல்லா தேவையில்லாத விஷயத்துக்கு பாருங்க, அப்படியே காதல் அப்படியே இது மாதிரி போகும், அந்த ஜூம் மாதிரி போகும். என்ன பேசுகிறாங்க? சக் அப்படின்னு வந்து. ஆமாவே இல்லையா? அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வாயிலிருந்து வர்ற பிறக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா என்னது? உங்களுக்காக ஒன்று அவர் வாயிலிருந்து பிறக்கிறது. ஆமாவே இல்லையா? உங்களுக்கு ஒரு நன்மையான வார்த்தை சொல்லுவாங்கல்ல சிஸ்டர், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க ஒரு வார்த்தை ஒன்று, அது எனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அப்படியே என்னது ஆண்டவரே பேசுனது போல இருந்துச்சு. உண்மையிலே அதுதான். ஆமாவே இல்லை? இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒருத்தர் ஆறுதல் படுத்தணும். எப்படி ஆறுதல் படுத்துவீங்க? அவர் மூலமா, அவர் வசனத்தின் மூலமாக. ஆமாவே இல்லையா? ஸோ அதான் சொல்றார், அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளணும். அது நல்லதோ கெட்டதோ என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. என்ன செய்யணுமா? அதை இருதயத்துக்குள்ள என்ன செய்யணுமா? அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 45 வாசிக்குமா? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நான் நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அப்ப நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும்? எப்பொழுதுமே என்ன இருக்கணும்? நல்லது இருக்கணும். அப்படின்னா நல்லதுன்னா என்னது?
தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கணும்? கண்டித்து உணர்த்துகிறார். நம்ம தீர்த்தை குறித்து சொல்லப்படும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு மாதிரியாக இது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் இல்லையா சிஸ்டர், அவங்களுக்கு அது சொன்னால் கோச்சு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஆலோசனை கொடுக்குற நேரம் கொஞ்சம் நமக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும், செகப்பாயிடும். இவங்க யார் சொல்கிறதுக்கு அப்படி இல்லை. அந்த நேரம் நீங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம், அதனால அவங்க நமக்கு ஆறுதலாக நமக்கு என்ன சொல்கிறாங்க, நம்மளை வழி விலகி போகாதபடி இந்த காரியத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் இருந்து சிந்திச்சோம்னா நமக்கு என்ன வந்துடும்? அது வந்துடும். ஆமாம், அப்போ நமக்குள்ள வார்த்தை இருந்தால் என்ன நடக்கும்? வார்த்தைக்கு வார்த்தை என்ன செய்யும்? கொண்டு என்ன ஆகும்? அப்போ சரி, அவங்க சொன்னது சரி. நம்முடைய வார்த்தை இல்லாட்டி என்ன வரும்? கோபம் வரும், எரிச்சல் வரும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? சமாதானம் இருக்க மாட்டோம். ஆமாவே இல்லையா? அதுதான் நீங்க சொல்லுகிறார். வாசிங்க மகன். நல்லதை எடுத்து காட்டணும். நீங்களே என்னத்தை எடுத்து காட்டணும்? நல்லதை எடுத்து காட்டணும். உங்க பொக்கிஷத்துல என்ன இருக்கணும்? நல்லது இருக்கணும். உங்க வீட்டுல என்ன இருக்கணும்? ஆமா, இருதயத்துல என்ன இருக்கணும்? ஆமா. அப்போ எப்பயுமே என்ன இருக்கணும்? அப்போ எப்படி நல்லது வருவோம்? அவரோடு பேசி, அவரோடு பழகி, அவரோடு சமாதானமாக இருந்தால் அவர் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆமாவே இல்லையா? ஆமாவே. அங்கே தான் இருக்கிறியா? பார்க்க இருதயத்தில் என்ன இருக்கு? கேடும் கிறுக்கும் உள்ளதுன்னு சொல்லப்படுகிறது. நல்லதும் இருக்கிறது, என்னது கெட்டதும் செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆமாவே இல்லையா? நல்ல கொழுப்பு இருக்கு, கெட்ட கொழுப்பு இருக்குது. கொலஸ்ட்ரால் இருக்குல்ல சொல்லுவாங்க. நல்ல அப்போ அது பரவாயில்ல, கெட்ட கொழுப்பு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்வோமே, இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய உடம்புல எப்போ அந்த கெட்டதெல்லாம் சேருது? கெட்ட சிந்தைகள் வர நேரம் தான் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நல்ல உறுப்புகளெல்லாம் என்ன ஆகுது? கெட்டு போகுது. அதனால அதெல்லாம் கவனிக்க வேண்டும். சயின்டிஃபிக்கலாகவே நம்ம பார்க்கணும். நல்லதை யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மைண்டெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மூளையெல்லாம் அப்படி அழகாக வேலை செஞ்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லருக்கு போனால் கூட அவ்வளோ பெரிய அழகு மேக்கப் இருக்காது. அவ்வளோ அழகாக உங்கள் முகமெல்லாம் வந்து கை காலெல்லாம் வெள்ளையாக அப்படியே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்துடுவீங்க. ஆமாவே இல்லை? இதெல்லாம் என்னது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும். இல்லையா அப்படி கிட்டதே நினச்சிக்கிட்டு தான் தலைமுடியெல்லாம் நினச்சி போய் வயசாகி கையெல்லாம் அப்படி இது மாதிரி ஆக்கியிருக்கணும். அப்போ நமக்கு கழுகு மாதிரிக்கு நம்ம போயிட்டு மலையில் போய் உட்காந்துருக்க முடியாது. வாசிங்க. ஏய், அங்கே இருக்காது, நீங்க வா. என்ன சொல்றோம்? வேற எதையும் எங்கே வைக்கக்கூடாது. உங்க இதயத்தில் என்ன செய்யக்கூடாது? வரும், நிறைய வரும். நிறைய ஆப்ஷன் வரும். நிறைய பெண்ணெல்லாம் பாருங்கள், ஃபோனில் பாருங்கள், சும்மா அப்படி நோண்டிக்கிட்டே இருப்போம். டக்குன்னு போட்டுப்பாங்க. இது இவ்வளோ சீப்பாக இருக்கணும்னு டக்குன்னு என்ன ஏவலன்னு தெரியாமல் என்ன செஞ்சிடுறது? ஆர்டர் பண்ணிடுறது. அதுக்கு பிறகு அவன் கொண்டு வந்து கொடுப்பான். அது கருவாடாக இருக்கும். நம்ம மீன் கேட்டிருப்போம், அவன் கருவாடை கொண்டு வந்து கொடுப்பான். ஆமாவே இல்லையா? இப்படி நமக்கு அது அப்படி பாருங்க. அர்த்தம் சொல்கிறாரு. வாசிய மக அழகாக, அவர் வார்த்தைகளை உங்க இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும்? உடைய வார்த்தைகளை உடைய இருதயம் எப்படி இருக்கணும்? ஒரு ஃபுல்னஸ்ஸாக இருக்கணும், அப்படியே நிரம்பி இருக்க வேண்டும். கடந்த நாட்கள் பைபிள் ஸ்டடியில் ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுத்தா. ஏன் பைபிள் வாசிக்க வேண்டும், எப்படி வாசிக்க வேண்டும், இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆமாவே இல்லையா? நீங்களாம் பாக்கியவான்கள். நம்ம சபையில் ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்படி எல்லாருமே எல்லா ஒரு காரியங்களை செய்திங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர்களை கிட்டி சேர்றது தான் மிக முக்கியம். அந்த கடைசி நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாசிங்கம்மா. மனம் திரும்பினாள் என்று சொல்லுகிறான். யோபுவை பார்த்து இந்த தேமானியாங்கிறவன் சொல்லுகிறான், எலிபாஸ் சொல்லுகிறான், நீ என்ன செய்யணும்? இப்போ நம்மள இந்த கால வெளியில் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? செய்ததே செய்யணும். ஜெபமாக இருந்தாலும் செய்ததே செய்யணும். ஜெபம் தான். ஆனால் நமக்கு என்னது? அதே நம்ம செய்யலாம். ஆமாவே இல்லையா? ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பதில் கொடுக்குறாரு. ஆனால் தாமதமாக போகுது. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பன்னாளுக்கு ஜெபம் பண்ணினோன்னு என்ன நடந்துச்சு? அதுக்கு பிறகு அவன் எப்படி இருக்கவில்லை? துக்கமாக இருக்கவில்லை. ஏன்? பதில் கிடைச்சிட்டு, நம்பிக்கை வந்துருச்சு. அவருடைய உள்ளத்தில் என்ன உண்டாயிட்டு? ஒரு சமாதானம் வந்துருச்சு. உங்க ஜெபம் பண்ணி முடிக்கல, உள்ளத்துக்குள்ள என்ன வரணும்? ஒரு சமாதானம் வந்துட்டு, ஆண்டவர் இது என்ன சாங்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ ஒரு அதிகாரியை பார்க்க போறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்படி ஃபோன்ஸ் எல்லாம் அப்படி ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து சைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ ஒவ்வொன்றா சைன் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் லோனு பேங்க்கில் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, வேலை விஷயம் சரியாயிடுச்சு, எல்லாத்தையும் எப்படி பார்த்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படின்னா எப்படி இருக்கும்? வேர்த்து பயம் உண்டாகிடும். ஆமாம் இல்லையா? இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொண்டு போகிறீங்க, விண்ணப்பத்தை கொண்டு போனால் என்ன நடக்குது? அப்போ எல்லாம் பார்க்குறாரு. ஆமாம் இல்லை? பார்த்து சங்ஷன் பண்ணிட்டாரு. சங்ஷனா சரிங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? இல்லை, திருப்பி போயிட்டு அதே ஃபார்மை ஃபில் பண்ணி அதை கொடுத்தா அவருக்கு எப்படி இருக்கும்? எத்தனை முறை புரியுதா? எல்லா விஷயத்திலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ எது சொல்லுகிறா, ஜெபிக்கிறதுல கூட நீங்கள் எப்படி இருக்கணும்? நாம தேவையில்லாத ஜெபம் பண்ணக்கூடாது. ஒரு ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்தி ஆகிட்டு அடுத்த காரியத்துக்குள்ள போகணும். ஆமாம் இல்லையா? ஆமாம் இல்லையா? இப்போ நீ சர்வ வல்லவரிடத்தில் சாதாரணவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ளவர். பிதாவார் ஆபிரகாமுக்கு சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ என்னிடத்திலே உத்தமமாயிருந்து சொல்றார். இந்த கால வேளையில நமக்கு அதான் சொல்றார், நான் என்னது சர்வ வியாபி, எனக்கு எதுவுமே மறைப்பொருளாக ஒன்றுமே இல்லை. என்னத்தை இப்படி மறைச்சாலும் எங்க மறைச்சாலும் என்ன செய்ய முடியாது, எனக்கு என்ன செய்ய முடியாது. நீ எங்க போய் படுத்து கிடந்தாலும் என்ன செய்வேன், அங்கேயும் வருவேங்கிறாரு. ஆமாம் இல்லை? அதனால சொல்றாரு, நான் திரும்ப கட்டப்படுவீங்க. சொல்லுங்க, அந்த காலை வேளையில நீங்க திரும்பி கட்டப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உடைக்கப்பட்டிருக்கீங்க, கட்டப்படாமல் இருக்கு? எத்தனை பேர் இந்த சந்தேகமா இருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க நம்மளால முடியாது, புரியுதா? ஆனால் அவரால முடியும். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? நீ சர்வ வல்லவரிடத்திலே என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ஜெபிக்கிறது பெருசல்ல, சபைக்கு வர்றது பெருசல்ல. என்ன செய்யணும்? ஒப்புரவாக வேண்டும். என்ன பாவம் செய்தோமோ, என்ன குற்றம் செய்தோமோ அதில் ஒப்புரவாகின பிறகுதான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்களே ஒரு என்னது இன்றைய நாட்களில் பாருங்களேன், எதை எடுத்தாலும் என்னது ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணுறீங்க நெட்டில் போயிட்டு, எப்படி எப்போ ஓப்பன் ஆகும்? அந்த டீட்டெயிலாம் சரியாக இருந்தால் தான் என்ன செய்யும், இல்லாட்டி என்ன ஆகும்? அது போட்டு இப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனாலும் என்ன செய்யும், ஓப்பனே ஆகாது. அப்புறம் அதுக்கு என்ன செய்யணும்? அந்த கணக்கை நம்ம சொல்லணும். நம்ம அதில் அங்கே ஏமாத்தன இயலாது. இப்போ ரொம்ப பயங்கரம் எல்லாம் வந்துருச்சு. இப்போ எங்கேயும் என்ன செய்ய முடியாது, எல்லாம் நெட்வொர்க்கு என்ன செய்யுது, ஃபுல் உலகத்துலேயும் நெட்வொர்க்கு நடந்து கொண்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? நெட்வொர்க்கு கடல் மூலமாக, வயர்கள் மூலம் முழு உலகத்தை கேட்சப் பண்ணி தான் இந்த நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஃபோட்டோ அனுப்புகிறோம், ஃபோட்டோ பார்க்குறோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கு உலகத்திலே. அது கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்கள். சரியாக ஆகவே நீ சர்வ வல்லடத்தில் மனம் திரும்புன்னு சொல்றார். யோபுவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த கால வேலையில் அவனே யாரு? யோபு யாரு? உத்தமனும் சன்மார்க்கனும். அவனுக்கு என்ன பதில் வருது? மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதுதான் மனம் திரும்புதல். ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் போயிட்டு என்னது மறைக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படையாக நம்ம காரியங்களை செஞ்சுட்டா ஆண்டவருக்கு என்ன இருக்கும்? அது இலகுவாக இருக்கும். ஆமாம் இல்லையா? வாசிங்க. திரும்ப கட்டப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்குங்க? திரும்ப. ஆமே. ஏதோ ஒரு வகையில பண நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கும், இழப்புகளாக இருக்கும், ஏதோ ஒன்றில் நீங்க என்ன செய்றீங்க? அப்படி போயிட்டு இருக்கு பேக்கு. அப்போ நீங்கள் உங்களால் முயற்சி செய்கிறீங்க, உங்களால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த பழைய நிலைமைக்கு வர முடியலை, வருமானம் இல்லை. அப்போ இப்போ நீங்கள் யோசிங்க, இப்போ நான் செஞ்ச ஒரே ஒரு தவறு என்ன? நான் இன்னும் என்ன செய்யலை, மனம் திரும்பலைன்னு என்னது, ஆண்டவரோடு எனக்குள்ள உறவு என்னென்ன சரியாக இல்லை. அதனால நான் இன்னைக்கு சரிப்படுத்திக்கிட்டேன்னா அவர் கட்டுவார், அவர் உயர்த்துவார். அம்மாவும் இல்லையா? வாசிங்க. அப்ப பாருங்கள், இன்னும் அப்ப கூட நம்ம வீடு எப்படி இருக்கான்? என்னது, தேவனோடு நம்ம மனம் திரும்பாட்டி நம்ம என்னது, அப்ப எப்படி இருக்கும் நம்ம வீடு? அக்கிரமம் நிறைந்ததாக இருக்கும், பாவம் நிறைந்ததாக இருக்கும். நாமே எடுத்து சில முடிவுகளை செய்யறதுனால நம்ம குடும்பங்கள், வீடுகள், வீட்டு சூழ்நிலைகள் எல்லாமே தேவனுக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும். ஆமாவே இல்லையா? அதான் மிக கவனமா யோபுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு காலையில் நம்மளோட பேசுகிறார். வாசிங்க மகன். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்ரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். எப்பொழுது? சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பி
கட்டப்பட்ட பிறகு அப்போ உங்கள் என்னது அக்கிரமம் எல்லாம் என்ன செய்யும்? கூடத்திலிருந்து என்னமாகும்? தூரமாக்குவார். அவர் தான் என்ன செய்வார்? ஆமாம், அவர் தான் என்னது நம்ம வந்து ஒரு காரியத்தை செஞ்சோடனே ஆண்டவர் என்ன செய்வார்? இப்போ பிள்ளைகள் தவறு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுருங்களேன், பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? மன்னித்த பிறகு என்ன செய்வாங்க? அவர்களுக்குரிய காரியம்லாம் என்ன செய்வாங்க? அதே போல் நம்ம மன்னிப்பு, நம்ம மனம் திரும்பிட்டோம்னா என்ன நடக்கும்? அப்போ அந்த காரியங்களை மாற்றுறோம். அப்போ நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம இன்னமும் என்ன எப்படி இருக்கிறோம்? மனம் திரும்பாமல் இருக்கிறோம். அப்படின்னா என்னது? ஆண்டவருக்கு உகந்தமான காரியத்தை செய்யாத ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறோம். ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபம் பண்ணி வேத வாசித்து சபைக்கு வர, இதெல்லாம் என்னது? ஒரு ஓடராக செஞ்சு கொண்டே இருக்கிறோமே தவிர அவரோடு பழகி அவரோடு சமாதானம் இல்லாதபடினாலே நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். வாசிக்க முடிச்சிடலாம். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் பாருங்க, எப்படியா? தூளை போல பொன்னா சொல்லுங்க. கட்டப்பட்டது பிறகு என்ன உண்டாத? முதல் சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் வாய் அடைச்சிருக்கோம். நீங்க ஏன் இன்னும் மனம் திரும்பலை? இந்த வசனம் கேட்டுக்கிறீங்களே, மனம் திரும்பினா தான் அந்த வாயில வார்த்தை வரும், ஆசீர்வாதமான வார்த்தை வரும். இல்லாட்டி நமக்கு நான் எடுக்கிற சம்பளத்துக்கு அரைப்பம் நகை கூட வாங்க முடியாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன ஆகும்? அவன் சாங்ஷன் பண்ணி விட்டுருவான். கிராண்டட் அவங்களால என்ன செய்ய முடியாது. ஆண்டவரே என்னது நீங்கள் உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க, என்ன தான் நம்புகிறாங்க. அதனால நான் என்ன செய்கிறேன்? பவனை வாங்கி கொடுத்து என் கழுத்தில் ஏறி மிதிக்கிறேன். வாசிங்க சொல்லுங்க. அப்பொழுது எப்பொழுது சர்வ வல்லவிடத்தில் ஒப்புரவாகின பிறகு, மனம் திரும்பின பிறகு, நீங்கள் கட்டப்பட்ட பிறகு பாருங்க, நீங்கள் கட்ட பாருங்க, யோபுக்கு அப்படி தான் நடக்குது. பிறகு அவன் வாழ்க்கை இப்படி மாற்றம் வருது இல்லையா? அதுபோல் அப்பொழுது தூளை போல பொண்ணு. அப்படின்னா என்னது? அதிகம் அப்படியே அள்ளி போடுறது. என்னது? அரிசி மாவு அப்படியே பானையில் இதில் சேர்த்து வச்சிருப்பீங்க, அந்த மாதிரி அப்படி அள்ளி கொடுக்குறது. சொல்லுங்க. ஆமாம், பொண்ணை என்ன செய்யறது? ஆமாம், இப்போ பாரதி வந்து கேட்குறா நீக்கிட்டேன், எனக்கு ஒரு பவன் என்னடி ஒன்று அள்ளி கொடுக்குறது. அது எவ்வளோ பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதம். அள்ளி கொடுக்குற ஆசீர்வாதம் வரணும். போவாஸ் இடத்துல என்ன இருந்தது? அள்ளி கொடுக்குற ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் அவ்வளோ பெரிய யாராக இருந்தான்? செல்வனாக இருந்தான், செல்வ சீமானாக இருந்தான். எந்த சந்ததியில் வந்தான்? அப்போ நீங்களும் யாரு? அப்போ நீங்களும் யாரு? செல்வன் செல்வன் சீமான். சொல்லுங்களேன். அப்படிலாம் சொல்ற நேரம் நம்முடைய நாடி நரம்புகள் புத்துணர்வு வந்து புத்தி வரும். மங்கி போய் கிடக்கிற புத்தியெல்லாம் அப்போதான் செயல்படும். ஐயோ, நான் இப்படி ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறாரு, என்னை இப்படி அழைச்சிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, எனக்கு போல எல்லாவற்றையும் என்னது ஆண்டு கொள்ள சொல்லியிருக்கிறார். நான் என்ன செய்றேன்? இன்னமும் அப்படியே உட்காந்துருக்கேன், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். மழை வருதா, வெயில் வருதா அப்படின்னா அப்புறம் இப்படி ஓடுற நேரமே பின்னுக்கு போயிட்டு குத்தன் போல தான் இருக்கும். அப்படி ஓடுறது. நான் கொஞ்சம் நாள் ஸ்டடியாக இருங்க. நல்லா எப்படி இருக்கணும்? அப்படி நல்ல ஸ்டடியாக இருக்கணும். அம்மாவே இல்லையா? என்னம்மா? ஐயோ, ஆற்றுல என்ன கிடக்கு? ஆனால் அது என்னவா? அது என்னது? ஓப்ரின் தாங்க. அப்படின்னா என்னது? விலையேறப்பட்டு. நீங்களே விலையேறப்பட்டவங்க. நீங்களே யாரு? ஐஸ்வர்யமானவர்கள். இப்போ நீங்கள் பாவத்தை விட்டு வந்தோன்னா உங்கள் வீட்டுக்குள்ள என்ன கொண்டு வந்து வைக்கிறாங்க? பழைய சிரட்டை, பழைய இதுங்க, பழைய நிழல், அதெல்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸ் இந்த உலகத்தில் அவங்க கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் பொங்கலுக்கு இருக்க எரிக்கிறாங்க. நம்ம கொடுக்கவும் மாட்டோம், எரிக்கவும் மாட்டோம். அதெல்லாம் பாவம், வேதத்துக்கு புறம்பானது. அதுதான் சாபம். அதெல்லாம் என்ன செய்யணும்? ஆமாம், பழைய சாமான். அவன் ஆற்று கற்களை போல எண்ண முடியாத அளவுக்கு ஆற்றுக்கள் என்ன இருக்கும்? அதுபோல உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்குமா? தங்கம் இருக்குமான்னு சொல்லுங்கண்ணே. ஆமா, பயப்படாதீங்க. தங்கம் விலை கூடி போச்சுன்னு உங்களுக்கு சவுதி அரேபியால ஆண்டவர் கொண்டு வருவார். அதாவது எங்க தங்கம் உருவாக்கப்படுது அங்கிருந்து மணல் மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆமாம் இல்லையா? அதெல்லாம் விசுவாசம் தான். அதெல்லாம் என்னது? நீங்க நினைக்க கூடாது கள்ள உபதேசம்லாம். நம்ம விசுவாசிச்சா நம்ம ஆண்டவர் எதையும் செய்வார். உங்களுக்கு ஏற்றதை தான் அவர் செய்வார். உங்களுக்கு உறவு வேணுங்கிறது அல்ல. இப்போ பெரிய பானை நிறைய அள்ளி போட்டால் சாப்பிட போறீங்க. என்ன சாப்பிடுவீங்க?
லிட்டில் பிட் கொஞ்சம் தானே சாப்பிடுங்க. அது மாதிரி நம்முடைய தேவைக்கு, உங்கள் தேவைக்கு கடன் வாங்காதபடி, மற்றவரை போய் கை கட்டி நிற்காதபடிக்கு உங்கள் பொருளாதாரத்தை அது போதுமா போதாது? அதை விட என்னது ரொம்ப வாங்கி வச்சுட்டு அப்புறம் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது? போடவும் மாட்டோம். நிறைய பேர் அது போடவும் மாட்டோம். புதுசு வாங்கி அடுக்கி வைக்கிறது. நான் சிஸ்டர்டே சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு இதெல்லாம் என்ன செய்ய போகிறேன். ஆமாம், ஒரு நாளைக்கு இங்கே வெளியில் போனால் எல்லாரும் வர சொல்லி இந்த ஏரியாவில் உள்ள போயிருக்கலாம். ஆமாம், லட்சக்கணக்கான பேருக்கு கொடுக்கலாம். வாசிங்க. ஓஃப்ரின் சேர்த்து வைப்பீங்களாம். புது வருஷத்துல என்ன செய்யணும்? சேர்த்து வைங்க. ஏதாச்சும் சேர்த்து வைங்க. அரிசி சேர்த்து வைங்க. எங்க ஜெனிட்ட அரிசி சேர்த்து வச்சு கொண்டு வருவ காணும். ஆண்டவர் பேசுறாரு, கவனம். அப்ப என்ன செய்யணும்? சேர்த்து வைக்க பழக வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த உண்டியல் கொடுத்து சேர்த்து வச்சிருக்கீங்களா? உண்டியல் கவனம். அதை உண்டியல் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? அதுகளுக்கு முன்னாலே உடைச்சி அது எண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். சரியா? அது நீங்கள் வாங்கிக்கிடக்கூடாது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வரணும். நம்ம இந்த காலத்தில் நம்ம சேர்க்கிறதே இல்லை. அந்த ஃபோனில் இருக்கு, அதை வச்சுட்டு எவ்வளோ ஜிபேயா, 100 ரூபாயா, ஒன்று அப்படியே ஒரு கை அப்படியே போயிடும். போ, சேர்த்து வைங்களே. வாசிங்க. ஏன்னா ஆலயம் கட்டிருக்கு, அம்மா இல்லையா? இன்னும் இவ்வளோ வேலைகள்லாம் இருக்குது, அம்மா இல்லையா? கல்பனா சொன்னா எல்லாரும் அன்னைக்கு ஜெபிக்கிறாங்க. எல்லாருக்கும் காரும், அந்த இடமே சும்மா கிடக்குன்னா காரு தானே. ஆமாம் கல்பனா. அப்போ எல்லாரும் கார் வாங்கினா அப்போ நீங்களும் என்ன செய்றீங்க? டயரை மட்டும் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் இல்லையா? வாசிங்க. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே அவர் என்ன வாங்கிட்டாரா? இதை விட என்னது? இப்ப நீங்க இந்த நான் சொல்றமே, இந்த பொண்ணு தங்கம் இதெல்லாம் விட இந்த வார்த்தையானது உங்க வீட்டுல இருந்தா அது அதை விட பெருமதி. அதுக்கு எதிராக ஒண்ணு வராது. ஒரு டார்க்னஸ் வீட்டுக்குள்ள வராது. ஜெபித்து வேதம் வாசித்து வீட்டுக்குள்ள எப்பொழுதுமே ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளா இருந்தா உங்களுக்கு ஒரு குறையுமே வராது. இவைகள் எல்லாம் அழிந்து போகிறது. சொல்லுங்க. அப்பொழுது சர்வ வல்லவர், வாசிங்கம்மா. தாமே உங்களுக்கு எப்படி இருப்பாராம்? பசும்பொன்னா என்னது? என்னது? விலையேறப்பட்டது. அது என்ன செய்ய முடியாது. அப்படியே புத்தல் பதில் அப்படியே எடுக்க, ஃப்ரெஷ்ஷா எடுக்கிற ஒரு அனுபவம். ஆமா இல்லையா? சொக்க வெள்ளியா என்னது அப்படின்னா என்னது? அதுதான் எந்த கலப்படம் இல்லாதது. ஆமா. தங்கம்னா என்னது? நீங்க கழுத்துல எல்லாம் போட்டிருக்கீங்களே தங்கமோ, அதுல என்ன சேதாரம் என்னது சேர்க்குறாங்க? செம்பு. சில பேர் அதுவும் செம்பாவே இருக்கும், மேலே மட்டும் பெரிய நடிச்சு போட்டுக்கிட்டு வாரது. அது போட்டுக்கு வந்து ஓனகே நீ பார்க்காது, அது அதை பார்க்கும். அது நீ விட்டு பார்க்கும். அது செம்பா. கர்த்தர் நல்லவன். இந்த சந்தோஷத்தோட தான் இருக்கு. அது நமக்கு போதும். பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் விட ஆண்டவர் சொக்க தங்கமா, சொக்க வெள்ளி அவராமின்று பிள்ளைகளை கொஞ்சம் வாங்கல. சொக்க வெள்ளி சொல்லுவாங்களா இல்லையா? சொக்க தங்கம். அப்படி ஆமா இல்லையா? சொல்லுங்களேன். சொல்லுவீங்க தானே? யாரை பார்த்து? வாசிங்கம்மா. அப்பொழுது சொல்லுங்க. அப்பொழுது பாருங்களேன், என்ன அங்கெல்லாம் என்ன வருது? யோபுக்கு என்ன சொல்றாரு? சர்வ வல்லவர் உராமின் சொல்லு. சகலவற்றை உண்டாக்குவதற்கு அதிகாரம் உள்ளவர், சகலவற்றை கொடுக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளவர். சர்வ வல்லவர்னா யார்ட்டையும் போய் கேட்க மாட்டார். புரியுதா? புஷ்பாவுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எங்கேயாச்சும் போய் கேட்க மாட்டார் யார்ட்டையும். ஏன்னா அவரை விட பெரியவர் யாரும் இல்லை. அவர் தான் என்ன செய்வார்? அவருக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கிறதுனால அவர் தான் என்ன செய்வாரு? அதான் சர்வ வல்லமை உள்ளவர். அப்பொழுதுனே சொல்லப்படுது. சம்திங் ஏதோ ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஏதோ காரியங்களை நீங்க செய்யாம மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் விட்டு வர்ற நேரத்தில் அப்பொழுது அதெல்லாம் நடக்கும். அது வரைக்கும் நடக்காது. எப்போ நீங்க மனம் திரும்புறீங்களோ, எப்போ இந்த காரியங்களை செய்ய தோணுதோ அப்போ என்ன நடக்கும்? அப்போ அது வரைக்கும் எப்படி இருக்கும்? அப்பொழுது பாருங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்? பாருங்க. அப்போ பாருங்கப்பா, இதுல எத்தனை முறை வந்துச்சு சர்வ வல்லவ? இப்போ பாருங்களேன். அப்பொழுது நீங்க என்ன செய்யணுமா? சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியா இருக்கணும்.
மனமகிழ்ச்சியா இருக்கணும். உங்களுக்கு கொடுக்குறாரே அது போதும். காலையில் 3 இட்லினா சந்தோஷமா சாப்பிட்டு கையை கழுவிடணும். 3 இட்லி நம்மளுக்கா சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், 3 இட்லி அப்படி நினைக்கக்கூடாது. திருப்தியை 2 இட்லி சாப்பிட்றவங்க 1 இட்லி சாப்பிட்றவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். எனக்கு ஆண்டவர் 3 கொடுத்துருக்கிறாரு. அப்படி மற்றவங்களை பார்த்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும். ஆமாவே இல்லையா? அவர்கள் குறித்து நாங்கள் தவறாக சொல்லக்கூடாது. அதிலும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், என்னை போஷிக்கிறார். ஆமாவே இல்லையா? அதான் அப்பொழுது சர்வவல்லவர் மேல் மனமகிழ்ச்சி. அப்போ நமக்கு என்ன உண்டாயிரும், நம்ம வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகி எல்லாமே நிறைவாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கோம், ஆண்டவரை துதிக்கிற விஷயத்தை எப்படி இருப்போம், மனமகிழ்ச்சியாக இருப்போமா இல்லையா? அதுதான் சொல்றாரு, நீங்க இவைகள் எல்லாம் செஞ்சு மனமகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்றாரு. தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி. அப்பதான் என்னது, அதான் சொல்றாரு, உங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செஞ்சது பிறகுதான் என்ன செய்ய முடியும், தேவனுக்கு முன்பதாக முகத்தை பார்க்க முடியும். ஆமாவே இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இல்லாட்டி பார்க்கலுமா, ஒரு தப்பு பண்ணிவிட்டோம், அம்மாவை பார்க்கலுமா, அப்பாவை பார்க்கலுமா, யாரையுமே ஸ்கூல்லே எதிர்த்து என்ன பண்ணிட்டோம், இல்லாட்டி ஏதோ ஒரு லக்கம் எது செஞ்சுட்டோம், எப்படி இருக்கும், என்ன செய்வோம், என்ன செய்வோம், பயந்துக்கிட்டு சாப்பிட்டீங்களா, ஏன் மேல என்ன மூட்டை பார்த்து பேசுங்க, புரியுதா? அப்போ தெரிஞ்சுக்குவாங்க என்னது இது இன்னமும் என்ன செய்யலை, மனம் திரும்பலை, இது இன்னமும் என்ன செய்யலை, என்ன செய்யலை, ஆண்டவருக்குள்ள சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்களே முடிச்சுட்டேன். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி. எசேக்கியேல் அது என்ன செய்கிறான், தேவன் முன்பதாக தன் முகத்தை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் ஏதாவது பாவம் செய்திருந்தால் என்று சொல்லி முடிக்கவில்லை. ஆண்டவர் ஏசாயாவுக்கு போன் பண்றாரு, ஏசாயா நீ என்ன செய்யணும், போயிட்டு அவனுடைய ஆயுஷ் நாட்களை என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நம்ம அது அப்படி இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், தாவீதோ வேத வல்லுநர்களோ வேத பரிசுத்தவான்களோ என்ன செஞ்சிருக்கிறாங்க, தவற உணர்ந்தது பிறகு போய் தேவனை நோக்கி பார்க்கிறாங்க. ஆமாவே இல்லையா? அதுபோல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த நாட்கள் நம்ம தியானித்தமே நம்ம என்ன செய்ய வேண்டும், அவரை பார்ப்பதற்கு நம்ம ஆயத்தப்படணும். போன மாதம் போன ஞாயிற்றுக்கு நம்ம தியானிக்கணும் இல்லையா? வாசிங்களை முடிச்சிருவோம். நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண செவி கொடுப்பார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி டக் 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 டக்னு தானியேல் ஜெபம் பண்ணுகிறான். என்ன நடக்குது, பதில் என்ன செய்யுது, பறந்து வருது. ஆமாவே இல்லையா? ஏசாயா 58:9 வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆன்சர் பண்ணுவாரு. நீ சத்தமிடுவ, பிரச்சனை நேரம் என்ன செய்வ, சத்தமிடுவ, இதோ நான் இருக்கிறேன். ஆகாருக்கு சொல்லுகிறான், நான் உன் பிள்ளைகளிடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமா இல்லையா? அந்த இடத்துல சத்தம் போடுறாள், ஐயோ என் பிள்ளை சாகிறத நான் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை இருக்கிற இடத்துல என்ன இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. என்ன தண்ணி, ஜீவ தண்ணீர் இருக்கிறது. அவசியமாக இங்கே வந்துருங்க. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, பாருங்க முடிக்கல. அது என்னது, நீ விண்ணப்பம் பண்ண, நீ விண்ணப்பம் பண்ணினால் அவர் உனக்கு செவி கொடுப்பார். அப்போ விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பு என்ன செய்யணும், அவரோடு பழகி அவரோட சமாதானமாக இருந்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை இருதயத்தில் வைத்துக்கொண்டு வேற என்ன செய்யணும், மனம் திரும்பினால் கட்டப்படுவீர்கள், கட்டப்பட்டால் இந்த இத்தனை ஆசீர்வாதங்கள்லாம் வந்து கடைசியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, தேவனுக்குள்ள இப்போ மனமகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது தேவனுடைய முகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்ததுக்கு பிறகு என்ன உண்டாகுது, விண்ணப்பமெல்லாம் எப்படி வருது, செவி கொடுக்கிறார். ஆகவே அவர் உமக்கு செவி கொடுப்பார். அடுத்து என்ன சொல்லிட்டாரு, பொருத்தனைகள் எல்லாம் என்ன செய்யணுமா, செலுத்தணுமா. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். இப்ப சொல்றாரு. இப்ப என்னது, நீங்க ஆண்டவரோடு பழகி சமாதானம் இருக்கிற நேரம் நீங்க ஒரு காரியத்தை செய்ய
பிரயாசப்படுகிற பொழுது அது உங்களுக்கு சரியாக வருமா? புரியுதா? அது ஆண்டவர் ஓனர் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் அவரோட எப்படி இருக்கிறீங்க? நெருக்கமாக இருக்கிறீங்க, அவரோடு பழகி இருக்கிறீங்க. அப்போ அவருக்கு என்னது அடுத்த சாமுவேல் என்ன செய்கிறான்? முதல்ல அவன் என்ன செய்கிறான்? தீர்க்க தரிசனத்தை என்ன சொல்லுகிறான்? அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். பிறகு என்ன செய்கிறான்? அவனுக்குள்ள இருந்து என்னது வார்த்தை வருகிறது. இப்போ நீங்கள் முதலாவது என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்கிறீர்கள். அப்போ இப்போ உங்களுக்கு என்னது இப்போ கேட்குற பிரசங்கம் நீங்கள் வாசிக்கிறீங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? உங்களுக்குள்ளே இருந்து ஆவியானவர் என்ன செய்வார்? அதை ஊற்றுவார். எசேக்கியேல் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் கடந்த நாட்கள் நம்ம தியானித்தோம். அப்போ கடைசி என்ன நடக்கும்? அவனுக்குள், அப்போ உங்களுக்குள்ளே இருந்து என்னது இந்த காரியத்தை செய்யலாம் என்கிற ஒரு நம்பிக்கை வரும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீங்க ஒரு வீடு வாங்க, ஒரு கார் வாங்க, இல்லை ஒரு நிலம் வாங்க, ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படி நீங்க இப்ப நினைக்கிறீங்க கர்த்தரின் சித்தத்தின்படி. சரியா? அப்போ கர்த்தரின் சித்தத்தின்படி அப்போ பார்க்குறாரு ஓடர்ஸ். நான் சொன்னபடி 21 ஓர்டரை பண்ணிக்கிட்டே வாரீங்க. அப்போ எல்லாம் சேங்ஷன் ஆகிட்டே இருக்கு. இப்போ சேங்ஷன் ஆனதுக்கு பிறகு என்ன நடக்குது? இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? அதை நீங்கள் செய்யணும். இப்போ பேங்க்ல லோன் கிடைச்சிட்டு சேங்ஷன் ஆகி லோன் வந்துருச்சு. அப்போ நீங்கள் எதுக்காக அந்த லோன் வாங்குறீங்களோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதை நீங்கள் அதை வாங்கிட்டு போயிட்டு வேற எங்கேயும் போயிட்டு என்ன செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? எதுக்காக உங்களுக்கு தேவைப்பட்டு உதவி வந்துச்சு, நீங்கள் அதை செய்யணும். அதான் சொல்ல, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு அப்போ நீங்கள் முதல் பிளான் பண்ணிக்கொள்ளணும். ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன செய்யணும்? முன்கூட்டியே என்ன செய்ய வேண்டும்? நிர்ணயம் பண்ணிக்கொள்ளணும். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? தேவன் அந்த காரியத்துக்குரிய வழிகளை திறப்பார். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க? அது செய்யலாம். அது என்ன சொல்லுது? வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்புறம் என்ன வராது? இருள் வராது, கடன் வராது, கஷ்டங்கள் வராது. ஏன்னா நீங்க என்னது தேவனோடு என்ன ஒப்புரவாகி இந்த காரியத்தை செய்ததுனால. அப்ப வெளிச்சம்னா என்னது? ஞானம். வெளிச்சம்னா என்னது? புத்தி, ஞானம், தெளிவு, அறிவு. அப்போ நீங்கள் நஷ்டம் அடைய மாட்டீங்க. புரியுதா? ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு என்னது ஆரம்பித்தோடனே எதுவும் நடக்காது. ஆனால் என்ன நடக்கும்? படிப்படியாக என்ன செய்வீங்க? உயர்வுக்கு வருவீங்க. ஆமாம் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. பாதை எப்படி இருக்குமா? வெளிச்சமாக பிரகாசிக்கும். ஆமாம். அப்போ வாசிங்க, அதை முடிச்சிருவோம். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீ சொல்ல தாந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ இந்த பாருங்க, அப்போ நீங்கள் என்ன வாங்கிட்டீங்க? இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்போ யோபுவை தான் சொல்கிறார். யோபுட வாழ்க்கையில் இப்படிலாம் பிரச்சனைகள் ஆகி இப்போ எல்லாம் செஞ்சு சமாதானமாகி பழகி எல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்போ சொல்கிறாரு, மனுஷர் பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்களை நீங்கள் சந்திக்கிற பொழுது நீங்கள் திடப்படுத்துவீங்க. நான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே நான் கடந்து போனேன், என் தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. நான் ஆண்டவரோடு நான் பழகினேன், அவரோடு சமாதானமாக இருந்தேன், அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறேன்னா அவங்களுக்கு என்ன பூஸ்ட் ஆகிடும். அப்படியா சிஸ்டர்? இந்த ரகசியம் நமக்கு தெரியாமல் சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு காணிக்க போட்டால் வருமானம் வரும், தசம பாகம் போட்டால் அப்படின்னு கணக்கு போட்டு அப்படியே தான் இருக்கே தவிர நான் செய்ய வேண்டியதை சரியாக ப்ராப்பராக நான் செய்யாததுனால நான் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன். புரியுறதா? அப்போ செய்ய வேண்டிய காரியங்களை ஓடராக நம்ம செஞ்சுக்கிட்டு போனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, மனுஷர் ஒடுக்கப்படும் பொழுது நீங்கள் சொல்லணும். ஒருத்தர் பிரச்சனையோடு இருக்கிறாங்கன்னு நீங்கள் என்ன சொல்லணும்? நான் அந்த பிரச்சனையில் தான் இருந்தேன், இன்னைக்கு கர்த்தரை உயர்த்தினேன். கடனுக்குள்ள இருந்தேன் சிஸ்டர். உங்கள்கிட்ட என்ன மறைக்காமன்னு சொல்கிறதுக்கு என்ன? அப்போ நீங்கள் அதை சாட்சி சொல்லல எல்லாம் சொல்லிடணும். அங்கே மறைக்கக்கூடாது. ஆண்டோட சாட்சி என்ன செய்யக்கூடாது? எசேக்கியா ராஜாவு என்னது ஆண்டவர் என்ன சொன்ன ஆயுசு நாட்கள் கொடுத்துட்டாரு. ஆமாம் இல்லையா? ஒரு ராஜா வாரம் பார்க்க வந்தோன்னே என்ன செய்யலாம்? அரண்மனையை சுற்றி காட்டுறான். அப்போ ஏசையா வர்றாரு. இல்லை நீ ஆஸ்பத்திரிலேருந்து வந்தாருக்கு நீ என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் எனக்கு ஆயுசு நாட்களை கொடுத்தாரு, சுகம் கூட இப்படி பயங்கரமான ஒரு அற்புதத்தெல்லாம் செஞ்சாரு சொல்லாமல் மாளிகையெல்லாம் காட்டணும்னா என்ன சொன்னார் ஆண்டவர்? அவன் காலத்துக்கு பிறகு என்னது எல்லாம் அதுக்கு பிறகு அவனோட மகன் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறான். இவன் அந்த நேரம் சொல்லுவான், பரவாயில்ல, என் காலத்தில் நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைகள் எப்படி போயிட்டேன் சீர்கெட்டு போனால் என்னன்னா சரி, நான் பிரிச்சவளாக இருக்கிறேன், நான் இருக்கிற காலத்து வரைக்கும் நல்லா இருக்கிறேன், சாகிற வரைக்கும் நான் இருக்கிற வீட்டை விற்றுன்னு லோன் இருக்குது, அது என்னது இந்த பென்ஷன் காசு வருது, அதை சாப்பிட்டுக்கிட்டு நான் பேசாமல் இருக்கிறேன், என் பிள்ளைகள் எப்படி போனால் என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு படிப்புக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்ய நம்ம என்ன செய்யணும்? முன் வரணும். முடிச்சுவோமா? மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட
நீர் சொல்ல ஏன் நீங்கள் ஒடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க. அப்ப நீங்க உயர்த்தப்பட்டவங்க நீங்க என்ன செய்யணும்? ஒடுக்கப்பட்டவங்களுக்கு சாட்சி சொல்லணும். இல்லாமல் அப்படியே இருக்கிறது. சர்ச்சைக்கு வாரது நல்லா இருக்கிறது வந்து சாட்சி சொல்லணும்னா அதெல்லாம் சொல்றது இல்லை. இட்லி தோசை அங்கே போகணும் அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் என்னை உயர்த்தினார், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் எனக்கு அதை தான் சொல்ல வேண்டும். ஆமா இல்லையா? அதுதான் மற்ற மக்கள்கிட்டையும் போய் சொல்லணும். விசேஷம் சொல்லிட்டு வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. உங்கள் வாழ்க்கை அதான் சொல்ல, நீங்கள் உலகம் எங்கும் சென்று என்ன செய்ய வேண்டும்? எனக்கு சாட்சியாக இருங்கன்னு சொல்றாரு. அப்ப எப்படி சாட்சியாக இருப்பீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை, வியாதி படுக்கையில் இருந்தேன், கடன் பிரச்சனை இருந்தேன், சமாதானம் இல்லாமல் இருந்தேன். அப்போ இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? உங்களை முன்குறித்து இருக்கிறார், உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். அம்மாவும் இல்லையா? உங்களை உயர்த்தி இருக்கிறார். அம்மாவும் இல்லையா? அதனால சொல்றேன், வாசிக்க மகன். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவீர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க என்ன சொல்றாரு. அப்ப ஒரு உங்களுடைய உயர்வினால என்ன நடக்குதான்? தாழ்ந்தோர் என்ன செய்யப்படுறாங்கன்னா, இந்த இடத்துல என்னது என்னத்தை கொண்டு முடிச்சிருக்கிறாரு? ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அனுபவித்தது நிமித்தம் என்னது? ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறதுனால பரலோகத்திலே பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும்படி நீங்கள் பாடுகளுக்கு கடந்து போனீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பாடுகளுக்குள்ளே கடந்து போவதற்கு ஒரே ஒரு காரணம், பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாக வேண்டும். நீயும் நானும் அந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறபடினாலே பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. ஆமா இல்லையா? தான் சொல்ற தாழ்த்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க எவ்வளவு அழகாக சொல்றா. தப்புவிப்பார், உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான். நம்மனால என்னவா? மற்றவங்களுக்கு என்னது? உங்கள் நிமித்தம் என்னது? தயவு கிடைக்குது. உங்கள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், சபைக்கு வராமல் இருக்கலாம், முரட்டாட்டமாக இருக்கலாம். உங்கள் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்க குற்றத்தை மன்னித்து, அவங்களோட குறைகளை மன்னித்து அவங்கள என்ன செய்வாராம்? தப்பித்து வைப்பான். அவங்க உங்களால தான் நீங்கள் நினைக்க வேண்டியது. அவங்க வீடுகளில் யாரோ ஒருத்தர் அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுடைய ரட்சிப்பு, ஒரு நீதிமான் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தேசத்தை அழிக்க மாட்டேன், ஒரு பட்டினத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்றார். ஆகவே வாசிமாக முடிச்சுட்டேன். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான். தப்பி போவான் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துகிறார். சொல்லை காப்பாற்றும் தெய்வம்
உயர்த்துவார். நாம் கேட்ட செய்தியின்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை கட்டுவார். கர்த்தர் கட்டுவார். வீட்டை கட்டுவார். குடும்பத்தை கட்டுவார். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும். இந்த காலையில் கர்த்தர் பேசியிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள்